ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம இப்போ மல்லி சீரியல் ப்ரொமோ பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம விஜய், வெண்பா, மல்லி இவங்க 2 பேரும் சீக்கிரமாக ஒன்று சேரணும், அவங்களுக்கு சாதகமாக கேஸ் அமையணும்னு நினச்சிங்கன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. விஜய், வெண்பா இவங்க 2 பேரும் இப்போதைக்கு கோர்ட்டுக்கு வந்திருக்காங்க. அங்கே வந்துட்டு வெண்பா மேலே ரொம்ப பாசம் நம்ம விஜய்க்கு. அங்கே கூட பார்த்திங்கன்னா நம்ம வெண்பாவை பிடிச்சி அவங்களோட நெத்திக்கு முத்தம் கொடுத்துட்டு, வெண்பா எதுவாக இருந்தாலும் உன்னை டாடா எந்த நிலைமைக்கும் உன்னை விட்டு தர மாட்டேன், நீ எப்போவுமே டாடா கூடவே தான் இருப்ப, நான் உன்னை எது விட்டே தரமாட்டேன்னு மாதிரி சொல்லி சொல்லி அவங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி கஷ்டமாக ஆகுது விஜய்க்கு. இருந்தாலும் இப்போ உள்ளே போகிறாங்க. உள்ளே போயிட்டு பார்த்திங்கன்னா கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும் போது நம்ம விஜயை கூப்பிட்றாங்க விசாரிக்கிறதுக்காக. விஜயும் பார்த்திங்கன்னா அங்கேருந்து சேர்லேருந்து எழுந்துட்டு போகிறாங்க. அப்போ நம்ம வெண்பா பார்த்திங்கன்னா, டாடா எங்கே போகிறீங்க டாடா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைம்மா நான் வந்துடுறேன் இரு, இங்கே வந்து கூப்பிட்டு பேசுவாங்க, நான் அதுக்கு அவங்க கேட்கறதுக்கு ஆன்சர் பண்ணிட்டு வந்துடுறேன், நீ இங்கே பாட்டிக்கிட்டேயே இரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் போகிறாங்க. அங்கே நம்ம மல்லியும் ஒரு ஓரமாக நின்றுட்டு பார்த்துட்ருக்காங்க என்ன நடக்குது என்ன விசாரணைன்னு சொல்லிட்டு. ஏன்னா அப்போ தான் வந்து ராஜேஸ்வரி நம்ம மல்லிக்கிட்ட பேசின டீலெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்றத வந்து நம்ம மல்லி நேர்லேயே பார்க்கறதுக்காக கோர்ட்டுக்கே வந்துட்டுருக்காங்க. ஸோ இப்போ நம்ம விஜயை வந்து விசாரிக்க கதிரேசனோட லாயர் வந்து விசாரணை செஞ்சிட்ருக்காரு. ஸோ இது மூலிமா வந்துட்டு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. விஜய் வந்து நடந்த உண்மையை தான் சொல்லுவாங்க. ஆனால் அனாமிகாவை கொண்டது நேரில் பார்த்த ஐவிக்னஸாக ரஞ்சிதா சொல்ல போகிறாங்க. ஸோ இவங்க ரஞ்சிதா, அதுக்கப்புறம் ராஜி, கதிரேசன், நிஷா இவங்க 4 பேர் பேசினதை நம்ம மல்லி வீடியோ ரெக்கார்டு எடுத்து வச்சு அவங்க வந்து சாட்சியாக ஒப்படைச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம விஜய் வெண்பா விட்டு பிரிய வாய்ப்பே இல்லைங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். எப்போவுமே வந்து இவங்க 3 பேரும் சேர்ந்து வாழ போகிறாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.